ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் காலையில் நம்ம ஏஞ்சதுலேருந்து நம்ம டிஃபன், அதுக்கப்புறமா லஞ்ச், அப்படியே லஞ்ச் ரொட்டீன் இருக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன மீலாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, காலையில் எனக்கு இந்த பூ, இந்த வானம்லாம் பார்க்கும்போது தான் ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ காலையில் ஏஞ்சோன்னே இதோட முகத்தில் முடிச்சாதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த பறவைகளோட கீச்சு கீச்சு குரல்ல, ஸோ நேற்று போட்ட கோலம் அது அழைக்க மனசு வரல. ஸோ அப்படியே காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு மசாலா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கம் பால் கொதிச்சிட்ருக்கு. நம்ம அன்றைக்கி பிரெட் சாண்ட்விச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட சைடெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை க்ரம்ஸாக பண்ணலாம் தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி, அதை நம்ம அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு பிரெட் மசாலாவாக பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த பக்கம் பால் பொங்கிடுச்சு. ஸோ நானும் பால் குடிச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் சாமிக்கு பூ வச்சு இன்றைக்கி சனிக்கிழமைன்றனால சாமிக்கு படைச்சாச்சு. ஸோ இதாங்க அந்த பிரெட் கார்னர் இருந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படியே மசாலா மாதிரி. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஏஞ்சிக்கினதுலேருந்தே கொஞ்சம் அப்படியே லேசி மார்னிங்காக தான் இருந்தது. ஸோ காலையில் கடகடன்னு அந்த மசாலாலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட்டும் பண்ணேன். அதாவது டூட்டி ஃப்ரூட்டி ப்ரெட்டு இருக்கு இல்லையா மாடர்னில். ஸோ அது நல்லாயிருக்கும் ரொம்பவே. ஸோ அதை பட்டரில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், இல்லை லைட்டாக ஜாம் தடவி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் லைட்டாக நாட்டு சக்கரை தடவி சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் துணி துவைக்கலும் செய்யணும் தான் துணி துவைச்சேன். ஸோ அதையும் வறண்டா இருந்தது, அங்கேயே காய வச்சாச்சு. அண்டு லைட்டாக கொஞ்சம் ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல இருந்தது. ஸோ அந்த பைனாப்பிள் ஸ்குவாஷில் சோடா மிக்ஸ் பண்ணி குடிச்சாச்சு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதோட பன்னீரும் இருந்ததுனால ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம். ஸோ சாட்டர்டேல இந்த குழம்பு வகையெல்லாம் செய்ய மாட்டேன். ஸோ என் பொண்ணு இருக்கனால அவள் இந்த மாதிரி தான் வெரைட்டியாக கேட்பான். ஸோ அதனால் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமான் தைக்கிறதே அடிக்கடி சாமான் தைக்கிற மாதிரி செய்வாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு பாத்திரம் விழுந்தால் கூட உடனே தேய்ப்பாங்க. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விழுந்தால் லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் மொத்தமாக சேர்த்து தேய்ப்பேன். எனக்கு அப்போ தான் ஒரு நாளைக்கு நான் 2 வாட்டி தான் தேய்ப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் ஷெடியூல் பண்ணிப்பேன். ஏன்னா அப்பப்போ நம்ம தேய்க்கும் போது என்னமோ அடிக்கடி நிறைய தேய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி, அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ நான் ஓரளவுக்கு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சாமான் தேய்ச்சிப்பேன். நீங்கள் எப்படி அப்படின்னு தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் எப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் என் பொண்ணும் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் கேட்போம். ஸோ நான் நார்மலும் செய்வேன், செஷ்வானும் செய்வேன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். Bye bye.